Taste the Daily. Taste the Daily. இன்று முதல் மார்ச் 1ஆம் தேதி வரை டெல்டா மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை எதிரொலியாக 12 மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழக அரசு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இன்று முதல் மார்ச் 1ஆம் தேதி வரை டெல்டா மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக 12 மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் என்றும், அதே போல மாவட்ட ஆட்சியர்களுக்கு வருவாய் நிர்வாக ஆணையர் சாய்குமார் கடிதம் எழுதியிருக்கிறார். மேலும் மாவட்டத்தின் அனைத்து துறைகளிலும் ஒருங்கிணைந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நெல் கொள்முதல் நிலையங்களில் இருக்கும் நெல் மூட்டைகளை பாதுகாப்பான இடத்தில் வைக்க வேண்டும் என்றும் தற்போது தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியிருக்கிறது. குறிப்பாக வருகின்ற 1ஆம் தேதி வரை தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட காவிரி கரையில் இருக்கும் இந்த 12 மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கையானது விடப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தற்போது நெல் கொள்முதல் நிலையங்களில் அதிக அளவு நெல் பிடித்து வருவதால் ஏற்கனவே சம்பா பயிர் கடுமையான மழையின் காரணமாக சேதமடைந்த நிலையில் அந்த மழையிலிருந்து மீட்ட சம்பா பயிர் தற்போது நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு வந்திருக்கிறது. எனவே அதையும் பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல்லை எந்த விதத்திலும் பாதிக்காத வகையிலும், அதே போல மழையில் நனையாத வகையிலும் பாதுகாக்க வைத்திட வேண்டும் என்று 12 மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். Taste the Daily. Taste the Daily.